இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் நம்பாவிடில் பாவிகளால் சாவீர்கள் என்று வாசிக்க கேட்டோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். அங்கு தொழுகை கூட தலைவனுடைய சிறுமி இறக்கும் தருவாயிலே இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவன் இயேசுவை பார்த்து என்னுடைய மகளை குணமாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றான். இயேசு கிறிஸ்து அவனோடு கூட அவனுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே வழியிலே அவருடைய வீட்டார் வந்து உன்னுடைய மகள் இறந்து விடுகின்றார் என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே இயேசு இதை பார்த்து கேட்ட பிறகு அந்த தொழுகைக்கூட தலைவனிடம் இவ்வாறு கூறுகின்றார், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு இரும் என்று கூறுகின்றார். அதோடு நின்று விடவில்லை, உன் சிறு மகள் பிழைத்து கொள்வார். ஆகவே நம்பிக்கை ஒருவனுக்கு உயிரை தருகின்றது, நம்பிக்கை ஒருவனுக்கு வாழ்வை தருகின்றது. இதைதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். அபூக் ஆகமத்திலே நம்பிக்கையினாலே உயிர் வாழ்கின்றான். கடவுள் மீது கொண்ட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அவன் உயிர் வாழ்கின்றான். மற்றொரு இடத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். பார்வையற்ற ஒருவரை பார்த்து உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது கூறுகின்றார். உனது நம்பிக்கை என்றால் அந்த பார்வையற்றனுடைய நம்பிக்கையா? அல்ல, மாறாக அவன் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அங்கு குணம் பெறுகின்றான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? உனது நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று கூறுகின்றார். அதனுடைய உண்மையான பொருள் என்ன? கடவுள் நம்பிக்கை ஏனோ கடவுள் நம்பிக்கை மட்டுமல்ல, மாறாக கடவுள் நம்பிக்கை ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது, மனிதனுக்கு ஆற்றலை தருகின்றது, மனிதனுக்கு உந்து சக்தியை தருகின்றது, மனிதனுக்கு ஆர்வத்தை தருகின்றது. நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து ஜெபிக்கின்றீர்கள். அன்னையிடம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய உள்ளத்திலே பல எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்களாக வருகின்றன. அன்னை நாம் நினைத்ததை நிச்சயமாக செய்து தருவார், எனக்கு வெற்றியை தருவார், நலத்தை தருவார் என்று நேர்மை சிந்தனையெல்லாம் வருகின்ற போது நம்மை அறியாமலே நாம் ஆற்றல் கொண்டு ஆர்வம் கொண்டு நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்றோம். இதுதான் தன்னம்பிக்கையை, கடவுள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது. மனிதன் வாழ்விலே நம்பிக்கையால் வாழ்வது மட்டுமல்ல, நம்பிக்கையினால் அவன் வளர்கின்றான், மற்றவர்களையும் வாழ வைக்கின்றான். இதைதான் நற்செய்தி கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து உனது நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று கூறுகின்றார். அதே நேரத்திலே இன்றைய யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். 11ஆம் அதிகாரத்திலே அந்த நேரத்தில் மார்த்தாள் இயேசுவிடம் தன்னுடைய சகோதரன் லாசர் கல்லறையில் வைத்துவிட்டு 4 நாட்களாகிவிட்டதே, நாற்றம் அடிக்குமே என்று கூறிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகின்றார்? நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். இங்கு கடவுளுடைய மாட்சி என்பது கடவுளுடைய அன்பு செயலை காட்டுகின்றது. இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்கின்ற நேரத்திலே பாலைவனத்தை கடக்க நேர்ந்தது. அப்போது கடவுள் அவர்களுக்கு தனது பராமரிப்பினால் பகலிலே வெயில் படாதவாறு மேகத்தை தருகின்றார், நிழல் தருகின்றது. இருளிலே நெருப்புத்தின் வழியாக வெளிச்சத்தை தந்து அவர்களை வழிநடத்துகின்றார். இதைதான் கடவுளுடைய மாட்சி என்று இஸ்ராயல் மக்கள் கண்ணால் கண்டார்கள், இறைவனை போற்றினார்கள். ஆகவே கடவுளை நம்புகின்ற போது தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய செயலை மட்டுமல்ல, கடவுளுடைய அன்பை மட்டுமல்ல, கடவுளுடைய படைப்பு பொருள்கள் எல்லாமே கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு உதவியாக வரும் என்பதுதான் பொருள். ஆகவே இறைவனை நம்புகின்றவன் தன்னம்பிக்கையோடு அவன் வாழ்வான், தன்னம்பிக்கையோடு செயல்படுவான். அது மட்டுமல்ல, பிறரையும் வாழ வைப்பான், இயற்கையை நேசிப்பான், இயற்கையும் அவனுக்கு உதவி செய்யும் என்பதை காட்டுகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
எந்த துன்பம் வந்தாலும், சோதனை வந்தாலும், இக்கட்டு வந்தாலும் சரி, அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருவனுக்கு தன்னம்பிக்கையை தருகின்றது. தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, அவனுடைய வாழ்விலே ஆற்றலையும் உந்து சக்தியும் தருகின்றது. ஒரு முறை அரசன் இருந்தான். அந்த அரசனிடம் 2 பணியாளர்கள். ஒருவன் எப்போதுமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தனக்கு கிடைப்பதெல்லாம் கடவுளுக்கு அர்ச்சனைப்படுத்தி மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வான். மற்றவன் கடவுளை மறந்து விடுவான். ஆனால் அரசனை பற்றி நினைத்து பார்த்து அரசனை புகழ் பாடுவான். அரசனுக்கு ஏற்றபடி எல்லாம் நடந்து வந்தான். ஒரு முறை அரசன் இருவரையும் பார்த்து, உங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பது என்று கேட்கின்ற போது, ஒருவன் நீங்கள் தான் கொடுக்கிறீர்கள் என்று கூறுகின்றான். கடவுள் பக்தி உள்ளவன், நம்பிக்கையுள்ளவன் என்ன சொல்கின்றான்? கடவுள் உங்கள் வழியாக கொடுக்கின்றார் என்று கூறுகின்றார். கடவுளை கண்ணாலே பார்த்ததில்லை, என் வழியாக எப்படி கொடுப்பார் கடவுள் என்று இருவருக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றான் அரசன்? ஒரு பெரிய பூசணிக்காய், 2 பூசணிக்காயை எடுக்கின்றான். ஒரு பூசணிக்காவிலே துளை பண்ணி வெறும் 1 காசு செப்பு காசை போட்டு விடுகின்றான். அதை நன்றாக மூடிவிடுகின்றான். மற்றொரு பூசணிக்காய், பெரிய பூசணிக்காவிலே ஒரு விலை உயர்ந்த, மிகவும் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை உள்ளே வைத்து பூசி விடுகின்றான். 2 பேரையும் கூப்பிடுகின்றான். அந்த வேலையாள்களை கூப்பிட்டு வைரம் உள்ள அந்த இதை தன் மீது நம்பிக்கை வைத்தவிடம் கொடுத்து விடுகின்றான். கடவுள் பக்தி உள்ளவனுக்கு 1 பைசா போட்ட அந்த பூசணிக்காயை கொடுத்து விடுகின்றான். ஆனால் இருவருக்கும் என்ன இருக்கு என்று தெரியாது. இருவரும் அரண்மனை விட்டு வெளியே சென்றார்கள். இவன் வழக்கம் போலே கடவுள் நம்பிக்கையுள்ளவன் ஆலயத்திற்கு சென்று செலுத்த வேண்டும் என்று ஒன்றுதான் இருக்கிறது, 2ஐயும் கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று அவனிடம் கேட்கின்றான். எவ்வளவு பணம் என்று. அவன் விற்று விடுகின்றான். இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனிடம் அந்த அரச நம்பிக்கை உள்ளவன் விற்று விடுகின்றான். அந்த வைத்த அந்த பூசணிக்காயை விற்று விடுகின்றான். 100 ரூபாய்க்கு வாங்கி கொள்கின்றான். அதை எடுத்துக்கொண்டு கோயிலிலே அர்ச்சனை செய்துவிட்டு அதை உடைத்து எல்லாத்தையும் கொடுக்கின்ற போது மற்றொரு பூசணிக்காய் உடைக்கின்ற போது வைரக்கல் இருக்கின்றது. அந்த வைரக்கல்லை வைத்து கொண்டு அவன் பெரிய பணக்காரனாகி எல்லாருக்கும் உதவி செய்கின்றான். இதை கேள்விப்பட்ட அரசன் தான் கடைசியில் உணர்ந்து கொள்கின்றான், கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், அவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர் மற்றவர்களையும் வாழ வைப்பார்கள் என்று அரசனும் மனம் மாறுகின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, நாம் அனைவரும் இறைவனிடம் நம்பிக்கை கொள்வோம், மன உறுதி கொள்வோம். இறைவன் நமக்கு தந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆமென்.